நியூ இயர் 2024 நீங்க பணக்கார ஆகணுமா? அதுக்கு காசு வேணும். ஃபர்ஸ்ட் காசு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும் இல்லையா? மார்கன் ரசல் எழுதிய தி சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்ல 3 லெசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. காசு எப்படி வருதுன்னு நம்ம வந்து கண்ணால பாத்துருக்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு லக்ஸரி கார் ஒன்று கிராஷ் பண்ணி போதும், நம்ம என்ன பண்ணோம்னா, வாவ் இந்த கார் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். பட் நம்ம அந்த காருக்கு சொந்தக்காரர் வந்து என்ன பிசினஸ் பண்றாரு, அவர் எப்படி வந்து மணி ஏர்ன் பண்றாரு அப்படின்றது நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனா சொல்றாங்க. இதுல ரியல் வெல்த் எதுன்னு பாத்தீங்கன்னா அவனோட மைண்ட் தான். செகண்ட் லெசன், பிகம் ரிச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் ஸ்டேயிங் as ரிச் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பிறக்கும் போது பணக்காரா பிறந்தமான அவசியம் இல்லை, பட் நம்ம வந்து வாழும் போது நம்ம வந்து பணக்காரா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா சேர்த்து வச்ச காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த காசை வந்து லூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த மணி வந்து எப்படி சேஃப்டி பண்ணணும்ன்றது தெரியல. தேர்ட் லெசன், நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எதுவுமே வந்து ஃப்ரீயா கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கிலயோ நீங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரின்னு சொல்றாங்க.